கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் நேரடியாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், நேரலையில் இணைக்கப்பட்ட இருக்கிற ஒவ்வொருவரையும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி எபேசிற்கு எழுதின பொதுவான நிருபம் 6ஆம் அதிகாரம் 16வது வார்த்தையை நான் வாசிக்கலாம். 269வது பக்கம், புதிய ஏற்பாடு. பொல்லாங்கான் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டு இருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே பாருங்க, அந்த எபேசு சபையை குறித்து நீங்கள் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் வாசித்தால், பவுலடிகள் அங்கே ஊழியத்துக்கு வரும்பொழுது 2 மணி நேரம் சத்தம் விட்டார்களாம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய தீனாலே பெரியவள் என்று சொல்லி பூமிக்கும் வானத்துக்கும் பெரிய சத்தம் விட்டார்களாம். அந்த பட்டணம் தான் இந்த செய்தி பிரசங்கிக்கப்படுகிற பட்டணம். இங்கே கடைசி நாளில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குன்னு சொல்லி 10ஆம் வசனத்திலிருந்து சொல்கிறார். கடைசியாக என் சகோதரரே, உங்களுக்கு கடைசி காலத்தில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. 11ஆம் வசனம், பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டங்கள் உண்டு. பாருங்களேன், கடைசி காலத்தில் என்னென்ன இருக்குதான்? மாம்சத்தோடு இரத்தத்தோடு மட்டுமல்ல, நம்ம குடும்பத்தில் இருந்தும் நம்ம தெருவில் இருந்தும் நம்ம வீட்டில் இருந்தும் நமக்கு தெரிஞ்ச ஜனங்களோடு மட்டும் பிரச்சனை, போராட்டம் அல்ல. இந்த போராட்டம் எங்கிருந்து வருதான் பாருங்களே, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மனுஷனோடு மட்டுமல்ல. இப்போ நீங்கள் பார்க்குற போராட்டம், நாங்கள் பார்க்குற போராட்டம், நம்ம பார்க்குற போராட்டம் மனுஷ போராட்டம். சொல்லுவாங்க, என் வீட்டாரே எனக்கு சத்துருவாக இருக்கிறாங்க, என் குடும்பமே எனக்கு பிரச்சனையாக இருக்குது. யோசேப்பை சொந்த சகோதரரே குழிக்குள்ளே தள்ளுனாங்க, இயேசுவோடைய சீசர்களே இயேசுவை காட்டி கொடுத்தாங்க, யோபுவோடைய குடும்பத்தாரே யோபுவை மறுதலிக்க தூண்டினார்கள். இதெல்லாம் மாம்சம் ரத்தம் அவனுக்கு விரோதமாய் போராடினது. ஆனால் பவுலடிகள் எபேசு சபைக்கு எழுதும்பொழுது சொல்கிறாரு, மாம்சத்தோடு மட்டுமல்ல, இரத்தத்தோடு மட்டுமல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அப்போ கண்ணுக்கு தெரியாத நிறைய போராட்டம், வான மண்டலத்தில் இருக்கிற போராட்டம், ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம். இவைகளெல்லாம் எதிர்த்து நிற்கணும்னா, இவைகளெல்லாம் நம்ம ஜமாளிக்கணும்னா நமக்கு என்ன வேண்டும்னு சொல்லி எபேசு சபைக்கு பவுலடிகள் நிருபம் எழுதும் பொழுது அழகான ஒரு சத்தியத்தை எழுதிக்கிட்டு போகிறார். அதில் ஒரு பகுதியை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். அதில் 16வது வசனத்தை பாருங்களே. பொல்லாங்கான்னா அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டல பொல்லாத ஆவிகள், சர்ப்பத்தின் ஆவிகள், லூசிபரின் ஆவிகள், இன்னும் சூனியத்தின் ஆவிகள், மந்திரத்தின் ஆவிகள், ஏவலின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், வஞ்சக ஆவிகள், இவன் எல்லாமே பொல்லாங்கான். இந்த பொல்லாங்கான் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் நீங்கள் அவிழ்த்து போடத்தக்கதாக நீங்கள் என்னத்தை பிடிச்சுக்கிட்டு நிற்கணுமா? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்போ உங்களுக்கு விரோதமாய் கண்ணுக்கு தெரியாத நிறைய போராட்டம் வருகிறது. அந்த போராட்டத்தை எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளணும்னா, ஜெயிக்கணும்னா, அவைகளெல்லாம் நீங்கள் வெற்றி சிறந்தவர்களாய் நிற்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசம் என்கிற கேடயமா. விசுவாசத்தை எதற்கு ஒப்பிடுகிறார்? எதிரிகள் தாக்கக்கூடிய அம்புகளை தடுக்கக்கூடிய கேடயம். யுத்த வீரர்கள் கையில் கேடைய வச்சுருப்பாங்க, கத்தி வச்சுருப்பாங்க, தலைச்சீரா போட்டிருப்பாங்க, மார்க்கவசம் போட்டிருப்பாங்க, கால் கவசங்கள் போட்டிருப்பாங்க, இடைக்கச்சைகளை கட்டியிருப்பாங்க. இது எல்லாமே எதிரிகளிடத்திலிருந்து தங்களை காத்து கொள்வதற்காக பாதுகாப்பு அரணாக தங்களுடைய ஆயுதங்களை
ஆயுதங்கள் தங்களுடைய சரீரத்தில் படாதபடி தங்களுடைய சரீரங்களை காப்பதற்காக அணிந்து கொள்ளக்கூடிய போர் ஆயுதங்கள். எதிரிகளை எந்த விதத்தில் தாக்குனாலும் அது தலையை தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தலைக்கவசம், மார்பை தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக மார்பு கவசம், கைகளில் உடலில் எங்கேயாவது பற்றாதபடி தன்னுடைய உடல் மூடிக்கொள்ளக்கூடிய உடல் கவசங்கள், கால்களில் எந்த ஒரு கம்பிகளோ மற்ற பொருட்களோ பற்றாதபடி கால் கவசங்கள், இடைக்கச்சைகள், இன்னும் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கு கையில் கேடயம், ஒரு பெரிய சீல்டு வச்சிருப்பாங்க. அது எப்பேற்பட்ட அம்பு விட்டாலும் எதிரிகள் தாக்கக்கூடிய எல்லா தாக்கத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கு அந்த கேடயம் அவர்கள் கையில் இருக்கும். இதைத்தான் பவுலடிகள் எழுதுறாரு. இந்த கேடயத்தை எதற்கு ஒப்பிடுறாருன்னா, விசுவாசம்தான் உங்களுக்கு இந்த நாட்களில் கேடயம். எந்த விதத்தில் பிசாசு உங்களை தாக்கினாலும் அவனை நீங்கள் தடுத்து நிறுத்துவதற்கு விசுவாசம் என்னும் கேடயத்தை என்ன செய்யணுமா, கைகளிலே பிடித்து கொண்டவர்களாய் நிற்கணும். அப்போ உங்களுக்கு இந்த மாசத்துல வாரத்தில் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, விசுவாசத்தோடு நீ நில்லு. விசுவாசம் இல்லாமல் நீ யுத்தத்தில் நிற்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் நீ பல பரீட்சையில் நிற்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க முடியாது. ஏனென்றால் உனக்கு மாம்சத்தோடு மட்டுமல்ல, இரத்தத்தோடு மட்டுமல்ல, உனக்கு கண்ணுக்கு தெரியாத விதத்தில் நிறைய போர் ஆயுதங்கள் உன்னை நோக்கி எய்யப்பட்டு கொண்டே இருக்கு. அவைகளெல்லாம் நீ தாக்கு பிடிச்சி ஜெயிக்கணும்னா நீ விசுவாசம் என்கிற கேடயத்தை பிடிச்சு கொண்டவங்களா நிற்கணும். பாருங்க, இப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமாக அமாஸ் தீவிரவாதிகள் பயங்கரமான அணு ஆயுதங்களை அனுப்புனாங்க. ஆனால் அவங்க நாட்டில் ஒரு பெரிய தடுப்பு பாதுகாப்பு கவசம் இருந்ததுனால முடிந்த அளவுக்கு அவங்களை அனுப்பின அத்தனை ஆயுதங்களையும் அவர்கள் தடுத்தார்கள். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு எய்யக்கூடிய அத்தனை அக்கினி அஸ்திரங்களை தடுத்து நிறுத்துவதற்கு நமக்கு விசுவாசம் தேவையாக இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சில வசனங்களை நான் உங்கள் மத்தியில் நினைப்பூட்ட விரும்புகிறேன். இதெல்லாம் நம்ம படிப்போம், ஆனால் அதை பெருசாக நினச்சிக்க மாட்டோம். சரி, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், நமக்கு அது பிரச்சனை இல்லைன்னு நினைப்போம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை. 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 253வது பக்கம், 2 கொரிந்தியர் 10:3. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. உலகத்தில் தான் நம்ம நடக்கிறோம், உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம், உலகத்தில் தான் நம்ம வேலை செய்கிறோம், இந்த உலகத்தில் இருந்து தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நம்முடைய போர் மாம்சத்தின் படி அல்ல. அடுத்த வார்த்தை எழுதுகிறார், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்ப நாங்க மாம்சத்தின்படி சண்டை போடுறவங்க கிடையாது, நாங்க ஆவிக்குரிய ஒரு யுத்தத்தை நடத்துகிறவர்கள். எங்க யுத்தம் ஆவிக்குரிய ஒரு யுத்தம். அந்த யுத்தம் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு எங்களுடைய யுத்தம் இருக்கிறது. பாருங்க, ஏசப்பா இந்த பூமியில இறங்கி வந்த பொழுது அவருக்கு முன்னாடி கல்லறையிலிருந்து ஒரு மனுஷன் ஓடி வந்தான். வந்து சொல்றான், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் பன்றிக்குள்ளே போக அனுமதித்தான், ஒருவேளை பாதாளத்துக்குள்ளே எங்களை என்ன செஞ்சிடாத, அனுப்பிடாத. உன் பேர் என்னன்னு கேட்குறப்ப அவன் லேகியோனுங்கிறான். லேகியோன் என்றால் அதனுடைய மதிப்பு 2000 பிசாசுகள் அர்த்தம். ஒரு தலைப்பு பேர் லேகியோன். அந்த லேகியோக்குள்ளே இருக்கக்கூடிய வகைகள் 2000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குதான். பாருங்கள், நம்ம அந்த மனுஷனை தான் பார்க்குறோம், ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற 2000 பிசாசை நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா அவனுக்குள்ள 2000 சுவாபம் இருக்கும், 2000 பேச்சு இருக்கு, 2000 சிந்தனை இருக்கு. ஒவ்வொரு விதமான ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து அசுத்த ஆவியை துரத்தினார், ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து பிசாசை அதட்டினார், ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து ஊமையின் ஆவியை துரத்தினார், ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து செவிட்டு ஆவியை போன்னு சொன்னார், ஒரு மனுஷனுக்குள்ள திமிர்வாத ஆவியை துரத்தினார், ஒரு மனுஷனுக்குள்ள ஊமையின் ஆவியை துரத்தினார். இப்படி வேதத்தில் பலவிதமான ஆவிகள் நான் வேதத்தில் பார்க்கிறோம். இது எல்லாமே பொல்லாங்கான் தேவனுடைய பிள்ளைகளே. பல விதத்தில் சபையை, குடும்பத்தை, பிள்ளைகளை, நம்முடைய கிராமங்களை, பட்டணங்களை, தேசங்களை இதோ தாக்கக்கூடிய அந்த ஆவிகள், இதெல்லாம் நம்ம நிர்மூலமாக்கணும்னா நம்முடைய பலன் தேவ பலனில் நின்னா தான் அவைகளை நாம் மேற்கொள்ள முடியும். இன்னும் பாருங்களே, எபேசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை அவரை இன்னொரு முறை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தயவுசெய்து என் கூட நீங்கள் வசனத்தை எடுக்கணும். இந்த வேதத்தில் நம்ம எல்லாம் சால்வேஷனான வார்த்தைகளாக நம்ம கேட்டு பழகியிருக்கிறோம். 11ஆம் வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் இருக்கும்படி. அப்போ பிசாசு எப்படிப்பட்டவன்? தந்திரம் உள்ளவன், அவன் தந்திரவாதி.
அதனால தான் ஏவாள் இடத்துல போய் அவன் எப்படி பேசினானா தெரியுமா? தந்திரமாய் பேசி அவளை என்ன பண்ணா தன்னுடைய வார்த்தையில் விழ வைத்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் பாருங்களே, யோவான் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசப்பா இந்த பிசாசை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்கள் இந்த காலை வேளையில் தெரிந்து கொள்ளணும். அவன் யார்? அவன் சாதாரண ஒரு கிரியை நடப்பிக்கிறவன் அல்ல. அவன் ஒரு இடத்துல கடந்து வரும் பொழுது என்ன நடக்குமா? திருடன். அவனை குறித்து கர்த்தர் சொல்றாரு, திருடன் எதற்கு வருகிறான்? ஒரு வீட்டுக்குள்ளேயோ, ஒரு நபருக்குள்ளேயோ, ஒரு ஊழியத்திற்குள்ளேயோ, ஒரு கிராமத்துக்குள்ளேயோ, ஒரு பட்டணத்துக்குள்ளேயோ பிசாசுனுடைய கிரிகள் வந்தால் அது என்ன செய்யுமா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வாரான். இவனை எதிர்த்து நிற்கணும்னா நமக்கு விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில், மனசில், உணர்வுகளில், வாயில், நம்முடைய வாழ்க்கையில் பிடிச்சு எதிர்த்து நின்னா தான் அவனை நம்ம துரத்த முடியும். சும்மா வார்த்தையால் அவன் போக மாட்டான். விசுவாசத்தினால தான் அந்த பிசாசனுடைய கிரியைகளை அழிக்க முடியும். ஆனால் ஏசப்பா சொல்றாரு, நானும் எதற்காக இந்த உலகத்துக்கு வருகிறேன்? நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவுமே வந்தேன். அப்போ பிசாசு வந்தா அங்கே அழிவு வரும், நாசம் வரும், இழப்பு வரும், சேதம் வரும், கண்ணீர் வரும், கவலை வரும். ஆனால் ஏசப்பா ஒரு வீட்டுக்குள்ளே வந்தாருன்னா சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், ஆசீர்வாதம் வரும், நிம்மதி வரும், பெருமூச்சு வரும், பெரிய ஒரு கிருபை அந்த குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளும் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சில வீடுகளில் பாருங்கள், யோபு வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு நாள் பிசாசுக்கு வாசல் திறக்கப்பட்டுச்சு. யோபுவை சுற்றி கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருந்தார். அதுவரையும் அவனுடைய வீட்டில் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், கிருபை, இரக்கம், பாதுகாப்பு, பராமரிப்பு, வழிநடத்தல் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. சவுல் மேலே கர்த்தருடைய கிருபை இருக்கிற வரையும் அவன் ராஜ பதவியில், ராஜரீக பதவியில் அவன் அழகாய் அமர்ந்திருந்தான். ஆனால் யோபுவை கர்த்தர் வேலியை எடுக்க அனுமதி கொடுத்த பொழுது பிசாசு அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்தான். பாருங்க, முதல்ல அவன் குடும்பத்தில் இழப்பு, ஆடு மாடுகள் எல்லாம் கொள்ளையாடப்பட்டுச்சு. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டார்கள். அவனுடைய சரீரத்தில் வியாதி உண்டானது. அவனுடைய மனைவி அவனுக்கு விரோதமாக எழும்பினாள். அந்த குடும்பமே இப்பொழுது நிர்மூலமாகி நிலை குலைந்து போய் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே போனது. அப்போ திருடன் ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். ஆனால் நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவுமே நான் வந்தேன். பாருங்க, சவுல் நல்ல ராஜரீக ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவரை விட்டு கர்த்தருடைய கரம் எடுக்கப்பட்ட உடனே சவுலை அலக்களிக்கும்படி கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை அலக்களித்தது என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, அதுக்கு அடுத்து அவனுடைய வாழ்க்கை அலக்களிப்பு உள்ள ஒரு வாழ்க்கையாய், வேதனை உள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறினது. அப்போ அருமையான தம்பி தங்கச்சி, இந்த நாட்களில் நமக்கு எதிராளி ஒருவன் இருக்கிறான். அவன் மனிதன் அல்ல, அந்த மனிதனுக்குள்ளே கிரியை செய்யக்கூடிய வான மண்டலத்தின் பொல்லாத ஆவி, உன்னை மனமடிவாக்குகிற ஆவி, உன்னை சோர்வுபடுத்துகிற ஆவி, உன்னை எலும்ப விடாமல் மடங்கடிக்கிற ஆவி, உன்னுடைய வாழ்க்கையில இழப்புகளை கொண்டு வருகிற ஆவி, உன்னுடைய வாழ்க்கையில தரித்திரத்தை கொண்டு வருகிற ஆவி. இந்த ஆவியை நீ எதிர்த்து நிற்கணும்னா உனக்கு முதலாவது தேவை விசுவாசம் என்கிற அந்த கேடயம் இருந்தால்தான் அவனுடைய அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் நீ தடுத்து நிறுத்த முடியும். இன்னும் பாருங்களேன், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை, சில வசனங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இந்த வசனங்களை ஏன் உங்களை எடுத்து நான் வாசிக்க சொல்கிறேன் என்றால், இப்படிப்பட்ட வசனங்களை கர்த்தர் நமக்காகத்தான் எழுதி வைத்திருக்கிறார். இயேசுவோடு இருந்த சீசனாகிய பேதுரு இந்த வார்த்தையை எழுதுகிறார். 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், எல்லாரும் வாசிக்கலாம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். எப்படி எழுதுறாரு பாருங்க, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில், ஏன் நீ தெளிந்த புத்தியா இருக்கணும்? பக்க நம்பர் 321 புதிய ஏற்பாடு. எல்லாம் தயவுசெய்து எடுத்து பாருங்க. காதில் கேட்டால் வீட்டுக்கு போங்காட்டி மறந்துடும். கண்ணில் பார்த்தீங்கன்னா, படித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் உனக்குள்ளே கிரியை செய்யும், உனக்குள்ளே அது பேசும். ஏனென்றால் அது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அது மண்குகையிலே இதோ வைத்து புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. அது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை. வாசிக்கலாமா? தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், ஏனென்றால் விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி. ஆமென். எல்லாரையும் அவன் வகை தேடுறான். யாரை விழுங்கலான்னு சொல்லி பர்டிகுலர் நபர் மட்டும் இல்லை, எல்லாருக்கு பின்னாடி அவன் சுற்றிக்கிட்டே இருக்கான். அப்போ உனக்கு ஒரு எதிராளி தினந்தோறும் உன்னை ஃபாலோ பண்ணுறான். நீ அதை தெரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு யாருமே எதிருமே என்னை பார்க்கலங்க, நான் பேசாமல் இருக்கிறேன்னு. ஆனால்
கர்த்தரை சமூகத்தில் பிசாசு சாத்தான் வந்து யோபுவை குற்றப்படுத்தினான். காரணம் இல்லாமல் அவன் உன்னை தொழுது கொள்றான், நீ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கலையா, அதனால தான் அவன் உன்னை தொழுது கொள்றான். நீ வேணா வேலியை எடுத்து பாருவே, அவன் உனக்கு விரோதமாய் தூசியானோ பார்ப்போம், தூண்டி விடுறான். பார்த்தீங்களா? அப்ப யோபுவின் மேல் அவன் கவனம் வைத்தான். கர்த்தர் சொல்றார், நீ யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமாகி அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. நீ யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்டார். இப்ப நம்மளையும் பார்த்து ஆண்டவர் அங்க கேட்பாரு, என் பிள்ளை மேல நீ கவனம் வச்சுக்கிட்டே அலையிறியா? உங்க மேல ஒருத்தன் கவனமா இருக்கிறான், உங்களை இரவும் பகலும் உங்களை ஒருத்தன் பின்னாடி தொடர்ந்து வரான். எதுக்கு தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்க அல்ல, உங்களை வஞ்சிக்க, உங்களை ஏமாற்ற, உங்களை தடுக்கி விழ பண்ண, தேவ சித்தத்திலிருந்து உங்களை புரள பண்ண, தேவனுக்கு விரோதமாய் உங்களை தூண்டி விட, உங்கள் குடும்பத்தை அழித்து நாசம் பண்ண ஒரு வஞ்சிக்கிற ஆவி, ஒரு சத்ருவின் ஆவி, ஒரு நரக பாதாளத்தின் ஆவி, ஒரு பிசாசுனுடைய ஆவி, ஒரு மாந்திரிகத்தினுடைய ஆவி, ஒரு ஏவலின் ஆவி உங்களுக்கு விரோதமாய் அது கிரி செய்து கொண்டே இருக்கு. அதனாலதான் வேதம் சொல்லுது பாருங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லு. அங்க என்ன சொன்னாரு? விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடிச்சுக்கிட்டு நில்லுனார். இங்க என்ன சொல்றாரு? அவனுக்கு எதிர்த்து நில்லு. நீ யாருக்கு எதிர்த்து நிக்கிற? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் எதிர்த்து நிக்கிற. புருஷன் மனைவிக்கு விரோதமாகும், மனைவி புருஷனுக்கு விரோதமாகும், பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகளும், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர்களும். நம்ம மனுஷனை தான் எதிர்க்கிறோமே ஒழிய அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவியை நம்ம எதிர்க்கல. அருமையானவர்களே, அந்த ஆவி தாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம். திமிர்வாதம் பிடிச்சவனை கொண்டுட்டு வரும் பொழுது ஏசப்பா கிட்ட அவங்க சொல்றாங்க, எதையாவது செய்யக்கூடுமானால் எங்களுக்கு மனமிறங்கி செய்யும். ஒரு விஷயம் தீக்குள்ள விழுகிறேன், ஒரு விஷயம் தண்ணிக்குள்ள விழுகிறேன், என்ன செய்வதுனே எங்களுக்கு தெரியல, எங்கெல்லாம் இவனை கொண்டுட்டு போனாலும் இவனுக்கு சுகமே ஆகல, நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் நீர் செய்யும். ஆனா ஏசு அவனை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி பிசாசை அதட்டினார். ஒரே ஒரு வார்த்தை தான். வாசிக்கலாமா? அந்த வார்த்தையை நீங்க பார்க்கும்படி உங்களை நான் பச்சமா இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். அங்கு கர்த்தருடைய வார்த்தையை எழுதப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 15ஆம் வசனம், மத்தேயு 17:15 18ஆம் வசனம். என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். ஒரு தகப்பனுடைய வேதனை பார்த்தீங்களா? என் பிள்ளை தீக்குள்ள விழுகுது, என் பிள்ளை தண்ணிக்குள்ள விழுகுது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம பிள்ளை பாவத்தில் விழுகலாம், அசுத்தத்தில் விழுகலாம், அக்கிரமத்தில் விழுகலாம். ஒருவேளை பார்த்தா சாந்த சுபாவமாக பேசலாம், ஒருவேளை பார்த்தா எரிச்சலின் சுபாவமாக பேசலாம். இது நம்ம நினைக்கிற அவன் குணமுன்னு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒரு பிசாசுனுடைய கிரிகை. நம்ம ஆவிக்குரிய கண்களால் பார்த்தா அது அவனுக்குள்ள காணப்படுகிற ஒரு பிசாசுடைய துர்க்கிரிகை. அருமையானவர்களே, இங்க பாருங்களே, அடிக்கடி தீயில விழுகிறான். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி ஏதாவது ஒரு சுபாவம் வந்து வந்து போகுதா? இதெல்லாம் பிசாசுடைய மறைமுகமான கிரிகை. தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிகளை இனம் கண்டுபிடிக்கணும். ஆவிகளை பகுத்தறியக்கூடிய ஞானம் நமக்குள்ளே தேவை. தேவனுடைய பிள்ளைகள் அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். அவனை உம்முடைய சீசர்களிடத்துல கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தாரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன்? 2 கேள்வி கேட்குறாரு. எவ்வளோ காலம் நான் உங்களோட இருப்பேன்? எனக்குன்னு இந்த உலகத்தில் கொஞ்ச காலம்தான் கொடுக்கப்பட்டிருக்கு, நான் இந்த ஓட்டத்தை முடிச்சுட்டு பரலோக பிதாவிட்ட போகணும். எவ்வளோ காலம்தான் உங்கள்கிட்ட நான் பொறுமையாகவே இருப்பேன்? எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் கற்றுக்கொண்டாலும் கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்கொள்ளாத இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறீங்களே. பல விதத்தில் உங்களுக்கு போதிக்கப்பட்டாலும் அந்த போதனையை உங்கள் இருதயத்துக்குள்ள கொண்டு போகாதபடி உங்கள் இருதயத்திலே செவி திணறு உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கிறீங்களேன்னு சொல்லி அவர் அங்கே கடிந்து கொள்கிறார். எவ்வளவு காலம் நான் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு கைத்தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொன்ன பிசாசை அதட்டினார். ஆனால் இவங்களுக்கு தெரியலையே, அவனுக்கு அப்பாவுக்கு பிசாசுன்னு தெரியாம அவன் வழியே தூக்கிக்கிட்டு அலையிறானே. சீசர்கள் இடத்துல கொண்டுட்டு போறான், பல இடத்துல கொண்டுட்டு போறான், ஆனா அவனுக்கு சுகமே ஆகலை. இன்னைக்கு நிறைய வியாதிகளுக்கு காரணம் வியாதி சரீர வியாதி அல்ல, பிசாசுடைய தாக்குதல். தேவனுடைய பிள்ளைகளை இதை புரிஞ்சு கொள்ளணும். உங்க வீட்டில் வரக்கூடிய இழப்புகள் எல்லாம் உங்களால் வந்ததோ உங்களுடைய ஞான குறைவினால் வந்ததோ அல்ல, அது உங்களுக்கு விரோதமாக ஏவி விடப்பட்டிருக்கிற அது பொல்லாத பிசாசுடைய கிரிகள்.
இங்க பாருங்களேன், வேதம் சொல்லுது, இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. கை தட்டுங்க. அந்த நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அதுக்கு அவர் சொல்றார் 20ஆம் வசனம், அதற்கு இயேசு உங்கள் அவிவிசுவாசத்தினால் தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து, இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். சில பிசாசுகளை மேற்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும், உபவாசம் பண்ணணும். இந்த 2 காரியத்தை நீங்கள் செஞ்சாதான் சில கட்டுகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், உங்களுடைய எல்லைகளில் தொடர்ச்சியாய் வரக்கூடிய யுத்தங்கள் அது மறையும். தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும், நீங்கள் தான் உபவாசிக்கணும், நீங்கள் தான் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கண்ணீரோடு கதறணும். அப்பொழுதுதான் தேவனுடைய தொடுதல் அந்த எல்லைக்குள்ள கடந்து வரும். தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, வேதம் சொல்லுது, உங்கள் எதிராளியாகிய பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கிட்டே சுத்தி திரிறான். அப்ப அவனிடத்திலிருந்து நீங்க தப்பிக்கணும்னா நீங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே விசுவாசம் என்கிற கேடயத்தை தூக்கி அவனுக்கு நேராக பிடிக்கணும். அவன் எந்த விதத்தில் அம்பு எய்தாலும், அவன் எந்த விதத்தில் உங்களுக்கு விரோதமாய் தாக்குதலை தொடுத்தாலும் அது உங்களை தொடாமல் இருக்கணும்னா உங்களுடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ள கர்த்தர் மேலே ஆணித்தரமான ஒரு விசுவாசம் இருக்கணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இதோ கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் வாழ்கிறபடினால் எல்லா இடங்களிலும் அவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். அவருடைய விருப்பத்தின்படி நான் நடக்கிறபடினால் அவர் என்னை விட்டு விலக மாட்டார் என்று எப்படி பிதாவாகிய தேவனை குறித்து இயேசு சொன்னார். என்ன சொன்னார்? நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அவருக்கு விருப்பமானவைகளை, சித்தமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. இப்போ நீங்களும் நானும் எப்பொழுதுமே அவருக்கு பிரியமானதை செஞ்சா பிதாவாகிய தேவன் நம்மை தனியே இருக்க விட மாட்டாரு. இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 280 பக்கம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பக்க நம்பரோடு சொல்கிறேன், டக்குன்னு எடுப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 280 பக்கம், 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். பவுல் சொல்றாரு 2 தரம் அப்படின்னா 3 தரம், 2 தடவை 1 தடவை, நான் எத்தனையோ தரம் உன்கிட்ட வர மனதா இருந்தேன். உங்க ஊருக்கு, உங்க சபைக்கு, உங்களை காரியத்தை பார்க்க நான் பலமுறை முயற்சி பண்றேன். ஆனா என்னால் அங்க வர முடியல. காரணம், யாரு என்ன செய்யறான்? சாத்தானோ எங்களை அங்கு வரவிடாதபடி என்ன பண்றான்? தடை பண்றான். இப்போ உங்க நம்முடைய வாழ்க்கையில இதை யோசித்து பாருங்க. தானியேல் ஜெபம் பண்றாரு, முழங்கால் படிட்டாரு. பாபிலோன் தேசத்துல ஜெபம் பண்றாரு, பதில் புறப்பட்டுருச்சு, பதில் வந்துருச்சு. ஆனா கீழே இறங்கல. பதில் கீழே வரவிடாதபடி பெர்சியா நாட்டின் அதிபதி அந்த ஜெபத்தை தடை பண்ணி வைத்திருந்தான். இதை புரிஞ்சுக்குங்க தேவனுடைய பிள்ளைகளை. இன்னைக்கு நிறைய ஜெபத்திற்கு பதில் வரலைன்னா, அந்த அவர் இருந்த நாடு பெர்சியா நாடு. அந்த பாபிலோன் நாட்டினுடைய முக்கிய இடம் தான் பெர்சியா. அங்க இருக்கிற அந்த ஆவி அந்த பதிலை அந்த ஊருக்குள்ள வரவிடாதபடி தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு. ஒரு தேவதூதன் வந்து சொல்றான், நீ உன்னை தாழ்த்தின பொழுதே பதில் வேற புறப்பட்டுச்சு. ஆனால் இப்போ அந்த பெர்சியாவினுடைய அதிபதி உன் ஜெபத்தை தடுத்திருக்கிறான்னு அந்த தூதன் அந்த பெர்சியாவின் அதிபதியோடு யுத்தம் பண்ணின பிற்பாடு அந்த பதில் அவனுடைய கையில் கிடைச்சிச்சு. இன்னைக்கு நம்முடைய ஜெபத்திற்கு நிறைய பதில் ஏன் தெரியுமா தாமதிக்குது? அது எங்கேயோ ஒரு பக்கம் தடை பண்ணப்பட்டிருக்கு. உங்களுக்கு விரோதமான ஒரு சில சம்பவங்களால் அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளை. அப்போ நீங்கள் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறேன். நம்ம கண்கள் ஆவிக்குரிய கண்களாக இருக்கணும். ஒருத்தரை பார்த்தோன்னே அவங்களுக்குள்ள என்ன ஆவி செயல்படுது, அவங்களுக்குள்ள என்ன ஸ்பிரிட்டு கிரியை செய்கிறதெல்லாம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. நீங்கள் பாருங்களேன், ஒரு சில வசனங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 246வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தான் எப்படிப்பட்டவனா? மோசம் போக்குகிறவன்,
ரெண்டாவது எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் தந்திரம் உள்ளவன். எவ்வளோ அழகா எவ்வளவு தந்திரமாக போய் ஏவாளை ஏமாத்திட்டான் பார்த்தீங்களா? முதல் அவள் வஞ்சிக்கப்பட்டு போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்களே, அதே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் எப்படி ஏமாற்றப்பட்டான்னு அங்கே இருக்குது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்து இருக்கிறேன். பவுலுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. கொரிந்து சபையை பார்த்து, ஏவாளை அவன் தந்திரமா வஞ்சித்துட்டு ஏமாத்திட்டான்லே, அதுபோல நீங்களும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் இருந்து தந்திரமான பிசாசால வஞ்சிக்கப்பட்டு போயிருவீங்களோன்னு சொல்லி நான் உங்க மேல எப்படி இருக்கிறேன்? பயந்த சுபாவத்தோடு நான் இருக்கிறேன். எப்பயா விழுந்துருவீங்களோன்னு நான் பயப்படுறேன். அப்ப பாருங்களே, ஏவாள் யதார்த்தமா விழுகல, வஞ்சிக்கப்பட்டாள், ஏமாற்றப்பட்டாள். அவளுடைய ஆவி என்ன செய்யப்பட்டுச்சு? வஞ்சிக்கப்பட்டது. எழுதியிருக்கு பாருங்க. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது. இதெல்லாம் தாக்கம் ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம அவைகளை புரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம ரொம்ப கவனமாக இல்லாட்டி நாமளும் வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம், நாமளும் தள்ளப்பட்டு போயிடுவோம், நாமும் ஏமாற்றப்பட்டு போயிடுவோம். அருமையானவர்களே, ஒரே நிமிஷம் தாங்க மோசே எவ்வளவு நல்ல வேதம் சொல்லுது. மோசே எங்கும் உண்மையுள்ளவன். எவ்வளவு அழகா இருக்கு, எங்கும் அவன் உண்மையுள்ளவன். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில உண்மையுள்ளவராக இருந்தாரோ அதே போல மோசேயும் உண்மையுள்ளவன். ஆனா அந்த உண்மையுள்ளவன் ஒரே நிமிஷத்துல என்ன பண்ணிட்டான் தெரியுமா? வஞ்சிக்கப்பட்டு போயிட்டான். எப்படி வஞ்சிக்கப்பட்டான்? கோபப்பட்டுட்டான். கண்மலையை பார்த்து கர்த்தர் பேசுன்னு தான் சொன்னார். ஆனா அந்த இடத்துல அவன் முன் கோபம். ஏற்கனவே எகிப்தில் இருக்கிறப்ப அவன் சகல சாஸ்திரத்தை கற்று தேர்ந்திருந்தான் இல்லையா? அவனுக்கு எல்லாமே தெரியும். எகிப்தினுடைய சகல சாஸ்திரமும் அவனுக்கு தெரியும். சகல விதமான சாஸ்திரங்களையும் அவன் கற்று தெரிந்தான். வில்வித்தை, யுத்த கலைகள், அங்க இருக்கக்கூடிய எதிரிகளை எப்படி தாக்கணும் எல்லாமே தெரியும். அவ்வளவு பெரிய அவன் காரியத்தை அவன் எகிப்திலே கற்றிருந்தான். ஆனா எல்லாவற்றையும் கர்த்தர் மடங்கடித்து திக்குவாயும் மந்த புள்ளியும் உள்ளவனாய் மாற்றினார். அவன் சொல்றான், நான் திக்குவாயும் மந்த புத்தியும் உள்ளவன், என்னால் எகிப்துக்கு இன்னொரு போக முடியாது, நீ யாரையாவது வேறொருத்தரை அனுப்புனுங்க சொல்ற அளவுக்கு அவனுடைய எல்லா மாம்சிக பலனும் போயிருச்சு. வேதம் சொல்லுது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியோ இந்த ஜீவனுக்கும் இனி வருகிற காரியத்திற்கும் அது தேவ பலன் உள்ளதா இருக்குதான். அப்ப சரீரத்தில் இருக்கிற பலன் ஒரு நாளைக்கு நம்மளை விட்டு போயிடும். மோசே சொல்றாரு, எல்லாம் போச்சு, நான் திக்குவாயா மாறிட்டேன், மந்த புத்தியா நான் மாறிட்டேன், என்னால போக முடியாது. ஆனா அவனை கர்த்தர் அனுப்பினார். ஆனாலும் இவ்வளவுதான் அவன் மந்த புத்தியா இருந்தாலும், இவ்வளவுதான் அவன் திக்குவாயா இருந்தாலும் இன்னும் அவன் கோபம் போகல பாருங்க. திடீர்னு கோபப்பட்டு கண்மலையை என்ன பண்ணிட்டான்? அதுக்கு பின்னாடி தான் அவன் தப்பு பண்ணினான், அடித்தான். கர்த்தர் சொன்னது பேசுனாரு, அவன் செஞ்சதை அடிச்சான். அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, நீ என்னை கனம் பண்ணலப்பா, ஜனங்கள் மத்தியில் நீ என்னை மகிமைப்படுத்தலப்பா, ஜனங்கள் மத்தியில் நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலப்பா, நான் சொன்ன வார்த்தையை நீ விட்டுட்டு என்ன பண்ணிட்ட? அடிச்சிட்ட. அங்கிருந்து இறங்கி வர்றாரு கற்பனையை கொண்டுட்டு. எத்தனை தப்பு பண்றாரு பாரு மோசே. கற்பனையை கொண்டுட்டு வர்றாரு இல்லையா? கீழே இருக்கிறவன் பாவம் செஞ்சுட்டான், கீழே இருக்கிறவன் கீழ்ப்படியாமல் போயிட்டான், கீழே இருக்கிறவன் முரட்டாட்டம் பண்ணிட்டான். அதுக்காக அவரு தப்பு பண்ணலாமா? உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தப்பு பண்றதுக்காக நீங்க தப்பு பண்ணலாமா? உனக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தப்பு பண்றாங்கிறதுக்காக நம்ம தப்பு பண்ணலாமா? மோசே ஆரோன் தப்பு பண்ணிட்டாங்க, இவர் ஏன் தப்பு பண்ணணும்? இவர் பொறுமையை காத்திருக்கலாம்ல, கர்த்தருக்கு முன்பாய் அவர் உண்மையா இருந்திருக்கலாம்ல. பாருங்கள், அவருக்குள்ள இருந்த அந்த கோப சுவாபம் பட்டார்னு அந்த தேவனுடைய கற்பனையை தரையில அடிச்சு உடைச்சிட்டு அவர் என்ன பண்ணாரு? அந்த பொன் கண்ணுக்குட்டியை எடுத்து தீக்குள்ள போட்டு எரிச்சு அவர் தன்னுடைய மாம்சீக வேகத்தை காட்ட ஆரம்பித்தார். ஆனா அவர் செஞ்ச ஒரு பெரிய தப்பு, தேவன் கொடுத்த கற்பனையை உடைச்சு கீழே போட்டுட்டார். அங்க அவர் செஞ்ச தப்பு, கண்மலையை அடிச்சார். தாவீது அவ்வளவு பெரிய தேவ மனுஷங்க, கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தவன், இருதயத்துக்கு நெருக்கம் உள்ளவன். அவருக்கு வேதத்தில் யாருக்குமே கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லல, என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியுமா? வேதம் சொல்றது, சாத்தான் தாவீதுடைய இருதயத்தை ஏவினான். எங்க ஏவனா? தொகையிடும்படி, இஸ்ரவேல் மக்களை எண்ணி பார்க்கும்படி. என்கிட்ட எத்தனை வீரர்கள் இருக்காங்க, எத்தனை சேனை தலைவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை ஆயுததாரிகள் இருக்கிறாங்க, எத்தனை வில்வித்தைக்காரர்கள் இருக்கிறாங்க, எத்தனை மல்யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, என் படை எவ்வளவு பெருசு. அதுக்கு ஒருத்தன் இடைமறிக்கிறான். யோவாப் வேண்டாம், எண்ணுவது தேவ சித்தம் இல்லை, எண்ணினால் நம்ம மனுஷ பலத்தில் நிற்கிற மாதிரி ஆயிரும். பாருங்க, ஒரு மனுஷன் புத்தி சொல்றேன் தாவீதுக்கு,
ஆனால் இவனுடைய வார்த்தை மீறிட்டபடியினால் அவனை எதிர்த்து பேச முடியல. அவர்கள் தொகையிட போனார்கள். இந்த காரியம் கர்த்தருக்கு மனவேதனையாக இருந்தது. அதன் நிமித்தம் 3 வாதைகளை கர்த்தர் அவனிடத்தில் அனுப்பினாராம். வேதம் சொல்லுது, சாத்தான் தாவீதை ஏவினான். அதே சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். அந்த சாத்தான் தாங்க தந்திரவாதி, ஏவாளை வஞ்சித்தவன். இப்போ நீங்களும் நானும் அதில் தப்பிக்க முடியாது. நீங்கள் தப்பிக்கணும்னா விசுவாசம் என்கிற கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாய் நீங்கள் நிற்கணும். சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எப்பொழுதும் நீங்கள் ஆவியில ஜெபம் பண்ணணும். அதனால தான் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணு, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணு. ஏன்னா ஆவியானவர் ஒருவர் தான் பிசாசுடைய தந்திரங்களை அறிந்தவர். அவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய திராணியை உனக்கு கொடுக்கிறவர். அதனால தான் அந்த 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, எபேசியர்ல எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியில ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டு இருங்கள். அப்ப நல்லா கவனிக்கணும், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியில ஜெபம் பண்ணணும். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும், பரிசுத்த ஆவியானவரை நம்பணும், பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையை பேசணும். அந்நிய பாஷைக்கு நீங்க அதிகமாக இடம் கொடுக்கணும். தனிமையா இருக்கும் பொழுது அந்நிய பாஷையில நீங்க கொஞ்ச நேரம் பேசணும். எவ்வளவு நேரம் நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே தேவ பலன் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுது, ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். இதெல்லாம் எதற்காக எழுதி வைத்திருக்கிறார்? வேதம் சொல்லுது, அவர் ஆவியிலே களி கூர்ந்தார். மரியாள் சொல்றாங்க, என் ஆவி கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அவர் பெருமூச்சு விட்டு வல்லத்த சத்தத்தோடும் மகா பெரிய இடி முழக்கமான சத்தத்தோடும் அவர் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார் என்று. அருமையான தம்பி தங்கச்சி, இன்னும் சில வசனங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் முழுவதுமே விசுவாசிகளுடைய பட்டியல். நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் நல்லா நீங்கள் உட்காந்து தியானிச்சு பாருங்க. எல்லா விசுவாச வீராங்கனைகளும் அந்த ஒரு அதிகாரத்தில் வந்துருவாங்க. 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எடுத்துட்டீங்களா? 309வது பக்கம், புதிய ஏற்பாடு 309. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரகத்தை அவிழ்த்தார்கள், பட்டயக்கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இது எல்லாமே ஒரே வார்த்தையில விசுவாசத்தினாலே. அப்ப விசுவாசத்தினாலே என்ன செய்ய முடியும்? ராஜ்யங்களை ஜெயிக்க முடியும். விசுவாசத்தினாலே நீதியை இந்த உலகத்தில் நடப்பிக்க முடியும். விசுவாசத்தினாலே வாக்கு தத்தங்களை நம்ம சொந்தமாக்கி கொண்டு அந்த வாக்கு தத்தங்களிலே அற்புதங்களை பெற முடியும். விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். தாவீதும் சிங்கத்தை கிழிச்சு போட்டான். தானியேலும் சிங்கங்களின் கெபியில ஒரு சேதமில்லாமல் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்ப சிங்கங்களின் வாய்களை கூட விசுவாசத்தினாலே கட்ட முடியும் தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப வேதம் சொல்லுது, ஆவியில் ஜெபம் பண்ணி விசுவாசம் என் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். அடுத்து வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு எல்லாரும் கடந்து வருவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 3ஆம் அதிகாரம், யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் நதி ஓரத்தில் சேரும் பொழுது யோர்தானில் நில்லுங்கள் என்று கட்டளையிடுவாயாக என்றார். நீங்க தொடர்ந்து 13ஆம் வசனம், சம்பவிக்கிறது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாய் நிற்கும் என்றான். 17ஆம் வசனம், சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவில் தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீர் அற்ற உலர்ந்த தரைவெளியாய் கடந்து போனார்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாய்
நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். இப்போ இஸ்ரவேல் மக்கள் கானானுக்கு வருகிற பாதையில் செங்கடலை பிளந்து வந்துட்டாங்க. அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இப்போ யோர்தான் வந்துருச்சு. இப்போ யோர்தானை கடந்து அவர்கள் போகணும். யோர்தானை கடந்து போகணும்னா அறுப்பு காலத்தில் அந்த யோர்தான் கரை புரண்டு ஓடி வருகிறது தண்ணி, பயங்கரமான தண்ணீர், உள்ள கால் யாருமே வைக்க முடியாது. அந்த தண்ணீர் அவ்வளவு பெரிய வீர் கொண்டு புறப்பட்டு வருது. இப்போ அதை கடந்து போனால் தான் அவங்க கானானுக்குள்ளே போக முடியும். அதுக்கடுத்து இன்னும் பின்னாடி போனீங்கன்னா எரிகோ மதில்லாம் இருக்குது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இதுக்கு ஒரு காரியத்தை, இந்த யோர்தானை நீங்கள் கடக்கணும்னா ஆசாரியன் கர்த்தருடைய பெட்டியை, பேழையை, கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டியை சுமந்துட்டு போகணும். அவனுடைய கால்கள் அந்த யோர்தானில் பட்ட மாத்திரத்தில் அங்கே உங்களுக்கு வழிகள் உண்டாகும். அப்போ அவன் பெட்டியை சுமந்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கணும். நீங்கள் எல்லாரும் பிரயாணம் பண்ணணும். அந்த பிரயாணத்தில் கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள், 6 லட்சம் ஸ்திரீகள், குழந்தைகள் 6 லட்சம், கிட்டத்தட்ட 20 லட்சம் 30 லட்சம் பேர் அந்த யோர்தானை கடக்கணும். அப்போ கடக்கணும்னா எத்தனை மணி நேரம் ஆகும் என்பதை நீங்களே தியானித்து யோசித்து பாருங்க. கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் கூட ஆகும். ஏன்னா அவ்வளோ பேரும் வரிசையாக போகணும். யோர்தானு கண்ட இடத்துல பறக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க நிற்கிற இடத்துல தான் அந்த யோர்தான் என்ன செஞ்சிருக்கு, பிரிஞ்சிருக்கு. அப்போ இது வழியாக எல்லாரும் போகணும்னா அவ்வளவு பேரும் வேதம் சொல்லுது, அந்த 2 மீனையும் 5 அப்பத்தையும் எடுத்து ஆசீர்வதிக்கும் பொழுது 50 பேராக உட்கார சொன்னாராம். 5000 பேரையும் 50 பேரா நீங்கள் உட்கார வைங்கன்னா எத்தனை வருஷம் பாருங்க. இத்தனை பேர் சரியாக உட்கார்ந்தா தாங்க அற்புதம் நடக்கும். இப்போ யோர்தானில் எல்லா பேரும் கோத்திரம் கோத்திரமாக இறங்கணும். முதல்ல யூதா கோத்திரம், பென்யமீன் கோத்திரம், இசக்கார் கோத்திரம், தான் கோத்திரம், செப்லோன் கோத்திரம், நப்தலி கோத்திரம் எல்லாம் இறங்கி இறங்கி போகிற வரையும் சுமக்கிறவன் யார் தெரியுமா? ஆசாரியன் சுமந்துக்கிட்டே இருக்கணும் அந்த பெட்டியை. எவ்வளோ நேரம் நீங்கள் நிற்பீங்க? எவ்வளோ நேரம் உங்களால் நிற்க முடியும்? எவ்வளோ மணி நேரம் ஒரு மனுஷன் நிற்கலாம்? அதுவும் சுமையை சுமந்துட்டு நிற்கணும். பெட்டியை சுமக்கிறவர்கள் பெட்டியை சுமந்துக்கிட்டே நின்னா தான் யோர்தான் தண்ணி வேற பக்கம் போகும். ஆசாரியன் பெட்டியை தூக்கிட்டு வெளியேறிட்டானா தண்ணி மீண்டும் இணைஞ்சிரும், எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அப்போ இந்த பெட்டியை சுமக்கிறவன் எத்தனை மணி நேரம் நின்றுருப்பான்? ஒரு நாளில் அவங்க போயிருந்தா 1 நாள் முழுசும் பெட்டியை சுமக்கணும். 2 நாளில் அவங்க போயிருந்தா 2 நாள் முழுசும் பெட்டியை சுமக்கணும். 3 நாளில் போயிருந்தா 3 நாள் வரையும் அவங்க பெட்டியை என்ன சுமக்கணும். அப்போ எவ்வளோ கால் கடுக்க அவங்க நிற்கணும் பார். ஈட்டியை யோசுவா தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ நேரம் தூக்கி பிடிக்கிறான்? வெற்றி அடைகிற வரையும் தூக்கி பிடிக்கிறான். மோசே அமலேக்கிலுக்கு யுத்தம் பண்ணும் பொழுது கையை தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். எவ்வளோ நேரம் தூக்குறான்? சூரியன் அஸ்தமிக்கிற வரையும் அவனுடைய கைகள் ஒரே நிலையில் இருந்துச்சு. அவன் கை எப்பயாவது கீழே போட்டான்னா அமலேக்கை ஜெயிச்சிருவான். இவன் கையை தூக்குனா தான் இஸ்ரவேலர்கள் மேற்கொள்வாங்க. இவன் கை வலிக்குதுன்னு கீழே இறக்குனானா அமலேக்கர்கள் ஜெயிப்பாங்களாம். அப்போ இந்த கையை ஏற்றவும் இறக்கவும் மோசே செய்கிறத பார்த்துட்டு தான் ஊரும் ஆரோன்னு என்ன பண்ணாங்க, அவன் கைகளை இறங்க விடாதபடி பிடிச்சாங்களாம். அப்போ ஒரு ஆள் தூக்கி பிடிச்சா தாங்க ஒரு ஆள் கடக்க முடியும். இங்கே வேதம் சொல்கிறது, விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடிச்சவர்களாய் நில்லுங்க, பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நீங்கள் நில்லுங்க. 3வது பெட்டியை சுமந்துக்கிட்டு நீங்கள் நில்லுங்க. அப்போ தான் உங்கள் குடும்பத்தார்கள் அந்த யோர்தானை கடந்து போக முடியும். உங்கள் பிரச்சனையை எல்லாரும் கடந்து போகணுமா? உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை போராட்டமெல்லாம் கடந்து நீங்கள் போகணும்னா நீங்கள் தேவனுடைய பெட்டி என்கிற வேதத்தை, வசனம் என்கிற அபிஷேகத்தை, கிருபை என்கிற இயேசுவை நீங்கள் சுமந்துக்கிட்டு நின்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய யோர்தான், பிரவாகித்து வருகிற யோர்தான் விலகும். அது வழியாக நீங்கள் கடந்து போகலாம். அப்போ 3 விதமான நில்லுதலை நம்ம பார்க்குறோம். விசுவாசத்தை பிடிச்சிக்கிட்டு நில்லு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, உடன்படிக்கையை பெட்டியை நீ சுமந்துக்கிட்டு நில்லு. எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். கர்த்தர் மகிமை அடைவாராக.